ஈரானில் யூத அரசாங்கம் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதை தொடர்ந்து தனது நெருங்கிய நண்பர் மற்றும் பலஸ்தீனத்தின் உண்மையான பேராளியை இழந்துவிட்டதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இரங்கல் தெரிவித்துள்ளார். இஸ்மாயிலின் படுகொலைக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்த அன்வார் இது ஒரு கொடூரமான நடவடிக்கை என்று வர்ணித்தார். காசாவில் 40,000க்கும் மேற்பட்ட உயிரை பழிவாங்கிய இஸ்ரேல் யூத அரசாங்கத்தின் கொடூரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தற்போது நடைபெற்று வரும் பேச்சுக்களை தோல்வியடைய செய்யும் நோக்கத்தில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த படுகொலைக்கு எவரும் பொறுப்பேற்கவோ அல்லது தண்டிக்கப்படவோ முடியாது என்ற தோற்றத்தினால் பெரிய அளவில் படுகொலை நடத்தப்பட்டுள்ளது என இன்று வெளியிட்ட அறிக்கையில் அன்வார் கூறினார். பல ஆண்டுகளாக இத்தகைய பேரிடர்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வரும் பலஸ்தீனர்கள் தற்போது இஸ்மாயிலின் படுகொலையினால் அவர்களது நிலை மேலும் மோசமடையலாம். சுதந்திரமான மற்றும் கௌரவமான பலஸ்தீன் நாடு ஒன்றை உருவாக்கி மத்திய கிழக்கில் அமைதி மலர்வதற்கு பாடுபட்ட அவரது பங்கேற்பை மதிக்காதவர்கள்தான் இதற்கு முன் இஸ்மாயிலை தாம் சந்தித்ததை கண்டனம் செய்தவர்கள் என்று அன்வார் சுட்டிக்காட்டினார்.